ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ் ஐஏஎஸ் அகாடமி திருமங்கலம். இப்போது நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இந்த மண்டே டு ஃப்ரைடே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கக்கூடிய டாபிக் வந்து தமிழில் பார்ட் பியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5 சாப்டர் கவர் பண்ணியிருந்தோம். அதாவது திருக்குறள் சார்ந்த விஷயங்கள், தென் 14 கீழ்கணக்கு சார்ந்த விஷயங்கள், கம்பராமாயணம், 8 தொகை 10 பாட்டு, ஐம்பெரும் ஐஞ்சிரும் காப்பியங்கள், இந்த கண்டென்ட் எல்லாமே இதுக்கு முன்னாடி கவர் பண்ணியிருந்தோம். இப்போது இந்த கண்டென்ட் நம்ம கவர் பண்ணி வேறு ஸ்டடி இல்லாமல் நம்ம படிக்க சொல்லியிருந்தோம்ல, அந்த நியூ புக்கு, ஓல்டு கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தில் இருக்கக்கூடியது படிச்சிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த சாப்டரை வந்து கவர் ஆகிற மாதிரி என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மொத்தமாக மெர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நான் இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் சீரீஸாக இருக்காது, உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸில் அதனுடைய ஆன்சர் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் முன்னாடி படிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். அதனால தான் இந்த வீடியோ சீரீஸில் உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். சரியா? சரி, ஓகே. முதல் கேள்வி, ஐம்பெரும் காப்பியங்களில் பௌத்த சமயம் சார்ந்தது எது? பௌத்த சமயம் சார்ந்த அந்த நூல்கள் அப்படிங்கிறது எது எது அப்படின்னு பார்த்தோன்னா, சரியான பதில் வந்து மணிமேகலையும் குண்டலகேசியும். சரியான பதில் எது? மணிமேகலையும் குண்டலகேசியும். செகண்ட், அடுத்து, நாளும் நாம் சாகின்றோமால் நமக்கு நாம் அலாதது என்னோ என்று நிலையாமையை சுட்டக்கூடிய காப்பியம் எது? சரியான பதில் ஆப்ஷன் ஏ, குண்டலகேசி. அடுத்த கேள்வி, வடக்கில் தோன்றிய சமண சமயம் கிபி 3ஆம் நூற்றாண்டில் சந்திரகுப்தன் காலத்தில் யாரால் தமிழகத்திற்கு வந்தது? சந்திரகுப்தன் காலத்தில் யாருனால தமிழகத்துக்கு வந்தது அப்படிங்கிறதான் கொஸ்டின். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, பத்திரப்பாகு. சரியான பதில் பத்திரப்பாகு. அடுத்து கேள்வி, சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது என்ன? மணிமேகலை அப்படிங்கிறது என்ன? சீவக சிந்தாமணி என்ன? குண்டலகேசி என்ன? ரைட் சைடில் சீர்திருத்த காப்பியம் கொடுத்துருக்காங்க, தென் சொற்போர் காப்பியம் கொடுத்துருக்காங்க, குடிமக்கள் காப்பியம் கொடுத்துருக்காங்க, தென் வருணனை காப்பியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் எது அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான பதில் வந்து ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 3வது குடிமக்கள் காப்பியம், செகண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு மணிமேகலை சீர்திருத்த காப்பியம், சீவக சிந்தாமணி தேர்டுக்கு வந்து 4th வருணனை காப்பியம், 4th வந்து செகண்டு குண்டலகேசி அப்படிங்கிறது சொற்போர் காப்பியம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான பதில். இதன் அடுத்த கேள்வி, நான் டைரெக்டாக கொஸ்டின் வித் ஆன்சர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து தனி ஒரு வீடியோ சீரிஸாகவே கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ அந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து தெளிவான எக்ஸ்பிளனேஷன்ஸோட ஃபுல் டைமாக நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதாவது ஃபுல் டைம் அப்படின்னா வீடியோ டியூரேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ரிவிஷன் பர்பஸ்க்காக நம்ம வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? சரி, மணிபல்லவத்தீவு காவிரி பூம்பட்டினத்திற்கு எந்த திசையில் இருக்கு? மணிபல்லவத்தீவு காவிரி பூம்பட்டினத்திற்கு தெற்கு திசையில் இருக்கு. சிலம்பு கூறக்கூடிய மாதவியினுடைய முற்பிறவி, சிலம்பு கூறும் மாதவியினுடைய முற்பிறவி அப்படிங்கிறது ஆப்ஷன் பி, ஊர்வசி. கண்ணகியினுடைய கதையை திருமா உண்ணி என்று குறிப்பிடக்கூடிய இலக்கியம் எது? சரியான பதில் ஆப்ஷன் ஏ, நற்றிணை. தென் கண்ணகி குறித்த கீழ்வரும் கூற்றுகளில் தவறான இணை எது? கூற்றை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூற்றை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ சரியான பதில் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி, பொன்னிற் பொதிந்தேன் புனை பூங்கோதை ஐயை அப்படிங்கிறது கண்ணகியினுடைய கூற்றுகளில் தவறானது. தென் அடுத்து, இம்மையிற் செய்த வினை இம்மையிலேயே பலனளிக்கும் என்று கூறக்கூடிய நூல்? சரியான பதில் சிறுபஞ்ச மூலம். திருக்குறளுக்கு இவர்களுடைய உரை மட்டுமே இப்போது கிடைக்கிறது. யாரினுடைய உரைகள் மட்டுமே தற்போது கிடைக்கிறது அப்படிங்கிறதான் கொஸ்டின். சரியான பதில் பரிமேலழகர், மணக்குடவர், காளிங்கர். பரிமேலழகர், மணக்குடவர், காளிங்கர். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற சிறப்புக்கு உரிய 4 அடிகளை உடைய நூல் அப்படிங்கிறது எது? சரியான பதில் நாலடியார். தென் பதிற்றுப்பத்தில் அந்தாதி தொடையில் அமைந்த பத்து எது? பதிற்றுப்பத்தில் அந்தாதி தொடையில் அமைந்த 10 அப்படிங்கிறது 4ஆம் பத்து. கொஸ்டின் வித் ஆன்சர் டைரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன். நான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எதுவுமே நான் கொடுக்கல. எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்து அது ரிவிஷன் பர்பஸில் வராதுன்றதுக்காக. ஸோ அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றுள் எது தவறாக பொருந்தப்பட்டுள்ளது? கெட்டாலும் மேன்மக்களே அப்படிங்கிறது நல்வழி அப்படிங்கிறது தவறான ஒரு இணை. நெல்லுக்கு இறைத்தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் அப்படிங்கிற இந்த பாடல் வழி ஔவையார் எதை சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். நல்லாரால் எல்லாருக்கும் நலம் பற்றியது. ஸோ நல்லவங்க இருக்கிறதுனால
மற்றவங்களுக்கும் அது நலன் கிடைக்குதுன்னு சொல்ல வராங்க. தென் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி அப்படிங்கிறது யார் சொன்னாங்க? சரியான பதில் ஔவையார். தென் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்ற மூதுரை பாடலடியில் பெறப்படக்கூடிய கருத்து மேன்மக்களினுடைய உயர்வு. ஆப்ஷன் சி மேன்மக்களினுடைய உயர்வு. வாழ்வுக்கு உரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் என்று ஆல்பர்ட் ஸ்வைச்சரால் போற்றப்படக்கூடிய நூல் எது? சரியான பதில் வாழ்வுக்கு உகந்த உரிய அன்பு நெறியை கூறக்கூடிய உயர்ந்த நூல் ஆப்ஷன் சி திருக்குறள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள புலவர் பெயர்களை நூல்களோடு பொருத்துக. புலவர் பெயர்களை நூல்களோடு பொருத்துக. ஸோ ஃபஸ்ட்டு நக்கீரர், தென் முடத்தாம கன்னியார், தென் இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார், கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ரைட் சைடு வந்து சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை. ஸோ இதுக்கான சரியான பதில் வந்து ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. நக்கீரர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 3வது இருக்கக்கூடிய திருமுருகாற்றுப்படை, முடத்தாம கன்னியார் அப்படிங்கிறது புறநராற்றுப்படை. தென் ஃபஸ்ட்டு தேர்டுக்கு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இடைக்காட்டு நாட்டு நல்லூர் நத்தத்தனார் அப்படிங்கிறது சிறுபானாற்றுப்படை, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறது பெரும்பானாற்றுப்படை. ஆப்ஷன் சியில் இருக்க சரி ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியதான் சரியான பதில். தென் அடுத்து ஈரும் பேணும் இருந்து இறை கூடி வேரோடு நனைந்து வேற்றிலை நுழைந்த துண்ணல் சிதா ஆர் என வரிஞரினுடைய நிலையை வருணிக்கக்கூடிய நூல் எந்த நூல்? சரியான பதில் புறநராற்றுப்படை. பின்வரும் பாடலுக்கு உரிய நூல்களுள் எது தவறாக பொருந்தப்பட்டுள்ளது? விலையே ஆடவர்க்கு உயிரே அப்படிங்கிறது புறநானூறுங்கிறது தவறாக பொருந்தப்பட்டுள்ளது. தென் அடுத்த கொஸ்டின் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி பாடிய நூல் அப்படிங்கிறது சரியான பதில் ஆப்ஷன் டி மதுரை காஞ்சி. கீழ்காணும் நூல்களை புலவர்களையும் பொறுத்துக. குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து நப்பூதனார், நக்கீரர், உருத்திரங்கண்ணனார், கபிலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோன்னா குறிஞ்சிப்பாட்டு கபிலர், முல்லைப்பாட்டு முல்லை அப்படிங்கிறது செகண்ட் இருக்கக்கூடிய நப்பூதனார், தென் பட்டினப்பாலை அப்படிங்கிறது உருத்திரங்கண்ணனார், நெடுநல்வாடை அப்படிங்கிறது நக்கீரர். ஸோ அதாவது ஆப்ஷன் பி சாரி ஆப்ஷன் ஏ இதுக்கு ஆப்ஷன் ஏ இதில். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடியதுக்கு சாரி கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நிமிஷம் மாற்றிக்கிறேன் நான். ஸோ எந்த ஆப்ஷன் மாற்றிருக்கேன்னு சொல்லிவிட்டு ஆப்ஷன் பி சொல்லிவிட்டேன். எரேஸ் ஆகலையா? ஆப்ஷன் பி சொல்லியிருக்கேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியதான் இதுக்கான சரியான பதில். ஸோ குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறது நமக்கு கபிலர் தெரியும். ஸோ குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறது கபிலர் தெரியும். முல்லைப்பாட்டு அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய நப்பூதனார், அதுவும் நமக்கு கன்ஃபார்ம் தான். தேர்டுக்கு தேர்டு தான், பட்டினப்பாலைக்கு உருத்திரங்கண்ணனார் தான், நெடுநல்வாடைக்கு நக்கீரர். ஸோ கரெக்டாக தான் சொல்லியிருக்கேனா? ஸோ தேர்டுக்கு தேர்டு தான் சொல்லியிருக்கேன், ஃபோர்த்துக்கு வந்து செகண்ட் சொல்லியிருக்கேன். சரி, ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியதான் சரியான பதில். தென் சேர மன்னர்களினுடைய வரலாற்றை கூறக்கூடிய புற நூல் அப்படிங்கிறது எது? சரியான பதில் பதிற்று பத்து. சேர மன்னர்களினுடைய வரலாற்றை கூறக்கூடியது. தென் இனி பாடுனரும் இல்லை, பாடுனருக்கு ஒன்று ஈகுனரும் இல்லை, யாரை யார் பாடியது? சரியான பதில் அதியமானை ஔவை பாடியது. நெடுந்தொகை என்று சிறப்பிக்கப்படக்கூடிய தொகை நூல் எது? சரியான பதில் அகநானூறு. சரியான பதில் அகநானூறு. தென் கம்பராமாயணம் நிகரற்ற வாழ்க்கை அனுபவ கருவூலம், வால்மீகியே இதனை படிக்க நேர்ந்தால் ஒரு புதுமை காப்பியத்தின் தழுவல் என ஒப்பார் என்று கூறிய நபர் சரியான பதில் ஆப்ஷன் ஏ தமிழண்ணல். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற உண்மைக்கு சொந்தமான நூல் எந்த நூல்? சரியான பதில் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். மணிமேகலைக்கு பெயரை சூட்டிய நபர் யார்? மணிமேகலைக்கு பெயரை சூட்டிய நபர் யார்? ஆப்ஷன் கோவலன். ஆப்ஷன் சி கோவலன். தென் இந்த கொஸ்டின் இதில் கவர் ஆகாது, ஸ்கிப் பண்ணிடுங்க. தென் இந்த கொஸ்டின் உதயன குமார காவியம், நீலகேசி, யசோதர காவியம், சூளாமணி. ரைட் சைடில் வந்து பதுமாவதி, சுயம்பிரபை, காமலேகை, அமிழ்தமதி. ஸோ இதுக்கான சரியான பதில் அப்படின்னு பார்த்தோன்னா உதயகுமார காவியம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே தான். ஸோ பதுமாவதி,
தென் நீலகேசி அப்படிங்கிறது காமலேகை, யசோதர காவியம் அப்படிங்கிறது அமிழ்தமதி, சூளாமணி அப்படிங்கிறது சுயம்பிரபை. அதாவது ஃபஸ்ட்டுக்கு என்னது ஃபஸ்ட்டுக்கு என்னது ஃபஸ்ட்டு, செகண்டுக்கு வந்து தேர்டு, தென் ஃபோர்த்து, தென் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி 1 3 4 2 அப்படிங்கிறது தான் சரியான பதில். தென் அடுத்த கேள்வி, திருக்குறளின் பாயிரவியலில் உள்ள அதிகாரங்கள் எது? திருக்குறளில் பாயிரவியலில் இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். தென் வாழும் வள்ளுவம் எனும் நூலினுடைய ஆசிரியர் யார்? சரியான பதில் வா சே குழந்தைசாமி. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் ஒருவர் யார்? திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் ஒருவர் இந்த 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ மணக்குடவர். நாலடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது? சரியான பதில் 3. உழுவார் உலகத்தார்க்கு டேஸ் அக்தாற்றா தொழுவாரை எல்லாம் பொறுத்து. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, இந்த 3 சொல்லி சரியா. தென் அடுத்து, அகநானூற்றில் முதல் 120 பாடல்கள் இவ்வகை பகுப்பில் அடக்கப்பட்டுள்ளது. முதல் 120 பாடல்கள் அகநானூற்றில். ஸோ ஃபஸ்ட்டு முதல் 120 பாடல் ஆப்ஷன் ஏ களிற்றியானை நிறை அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி. புலன் அழுக்கற்ற அந்த நாளன், புலன் அழுக்கற்ற அந்த நாளன் யாரை மென்ஷன் பண்ணுறாங்க? இதை தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கோம். நமக்கு இதில் வந்து பார்த்தோன்னா மொத்தமாக சொல்லியிருப்பாங்க. புலன் அழுக்கற்ற அந்த நாளன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ ஆப்ஷன் ஏ கபிலர். 10 பாட்டு நூல்களில் 583 அடிகளை கொண்ட நூல் எது? 583 அடிகளை கொண்ட நூல் எது? சரியான பதில் மலைப்படுகடாம். 10 பாலை கௌதமனரால் பாடப்பட்ட மன்னன் யார்? சரியான பதில் பல்யானை செல்கெழுக்குட்டுவன். வரலாற்று செய்திகளை அதிக அளவில் எடுத்துரைக்கக்கூடிய சங்க புலவர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் ஏ பரணர். குலத்தின் காட்சிகளை வருணித்த காரணத்தினால் இப்படி அழைக்கப்பட்டவர் யார்? ஸோ இது வந்து கொஸ்டினுடைய மிஸ்டேக் மாதிரியே நமக்கு சொல்லலாம். எனிவே பரவாயில்ல. குலத்தினுடைய காட்சிகளை வருணித்ததுனால எப்படின்னு மென்ஷன் பண்ணாமல் வச்சுருக்காங்க, பரவாயில்ல. ஸோ அது ஒரு காரணமாக மென்ஷன் பண்ணியே நம்ம வந்து ஒரு லெசன் தான் படிச்சிருப்போம், இருந்தாலும் நமக்கு வந்து தெரியும். ஆன்சர் சொல்லிக்கிறேன், கயமனார். தென் குறுந்தொகை நூலினுடைய அடி வரையறை எவ்வளவு? குறுந்தொகை நூலில் இருக்கக்கூடிய அடி வரையறை ஆப்ஷன் ஏ 4 அடிகள் முதல் 8 அடிகள் வரை. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறக்கூடிய சங்க நூல் எது? நூல்கள் எது? சரியான பதில் மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையம். மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையம். வரையலி வாளருவி வாதால் ஆட்ட இவ்வடியில் வரக்கூடிய தாலாட்டு என்ற சொல்லாட்சி காணப்பெறும் 8 தொகை நூல் எது? சரியான பதில் பரிபாடல். ஸோ இங்கே இருக்கக்கூடிய தாலாட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லாட்சி காணப்படக்கூடிய 8 தொகை நூல் சரியான பதில் பரிபாடல். தென் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாளி உடுப்பவை 2. இதை விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க சரியா. இப்பாடலடிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது? சரியான பதில் ஆப்ஷன் சி புறநானூறு. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தோறும். தேனிலே ஊறிய செந்தமிழினுடைய சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாடிய நபர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் டி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. தென் அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கும் மரமிகுந்தன்று என்ற பாடல் உணர்த்தக்கூடிய துறை எந்த துறை? சரியான பதில் ஆப்ஷன் சி மூதின் முல்லை. தென் உருமிடத்து உதவாது உவர்நிலம் ஊட்டியும் இடம்பெற்ற பாடலடி அமைந்துள்ள நூல் எந்த நூல்? சரியான பதில் ஆப்ஷன் சி புறநானூறு. நற்றிணையின் பேரெல்லை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடலை எழுதியது யார்? சரியான பதில் ஆப்ஷன் டி போதனார். தென் ஊருணி நீர் நிறைந்து அற்றே. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலகவாம் பேரறிவாளன்
அடித்திரு. அடிக்கோடிட்ட உவமைக்கு பொருள் அப்படிங்கிறது என்ன? அடிக்கோடிட்ட உவமைக்கு உண்டான பொருள் அப்படிங்கிறது என்ன? சரியான பதில் ஆப்ஷன் டி, ஊருணி நீர் நிறைதல் போல. ஊருணி நீர் நிறைதல் போல அப்படிங்கிறதான் இதுக்கான சரியான பதில். தென் அடுத்து, தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இக்குறட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? வேளாண்மை என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? சரியான பதில் உதவி செய்தல். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்னும் குறளில் என்பு என்பதனுடைய பொருள் என்ன? சரியான பதில் ஆப்ஷன் டி, எலும்பு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதிய நபர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் ஏ, பாரதியார். தென் சிறுபஞ்சமூலம், குடும்ப விளக்கு, சீவக சிந்தாமணி, குறுந்தொகை. ரைட் சைடில் காப்பிய இலக்கியம், சங்க இலக்கியம், அற இலக்கியம், தற்கால இலக்கியம் அப்படின்னு கொடுக்குறாங்க. சிறுபஞ்சமூலம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு ஆப்ஷன் 3ல் இருக்கக்கூடியது அற இலக்கியம். தென் குடும்ப விளக்கு அப்படிங்கிறதுக்கு செகண்டுக்கு ஆப்ஷன் 4ல் இருக்கக்கூடிய தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது காப்பிய இலக்கியம். குறுந்தொகை அப்படிங்கிறது சங்க இலக்கியம். ஸோ அதாவது 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, அகநானூற்றில் மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? சரியான பதில் ஆப்ஷன் சி, 180. நற்றிணையை தொகுப்பித்த நபர் யார்? சரியான பதில் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. தென் இது அந்த கவர் ஆகாது, ஸ்கிப் பண்ணிடலாம். தென் சிலப்பதிகாரத்துக்கு எந்த உரை ஆசிரியரினுடைய உரை நூல் முழுமைக்கும் உள்ளது? சிலப்பதிகாரத்தில் யாரினுடைய உரை நூல் முழுமைக்கும் உள்ளது? ஆப்ஷன் சி, நா. மு. வேங்கடசாமி நாட்டார். பின் வருவனவற்றுள் தவறானதை கூறு. பின் வருவனவற்றுள் தவறானதை கூறு. ரீட் பண்ணிக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ சரியான பதில் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பொருணராற்றுப்படையை பாடியவர் கபிலர். பொருணராற்றுப்படையை பாடியவர் கபிலர். பின் வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. ஆப்ஷனை ரீட் பண்ணிக்கோங்க, நான் ஆன்சர் மட்டும்தான் சொல்லுவேன், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ சரியான பதில் ஆப்ஷன் பி, நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனர் அப்படிங்கிறது இங்கே பொருந்தாத ஒன்று. தென் அடுத்து, கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி, 5ஆம் காண்டம். ஆப்ஷன் பி, 5ஆம் காண்டம். நாலடியாருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் அப்படிங்கிறது எது? நாலடியாருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் நாலடி 400. நாலடி 400. கீழ்வரும் அடி வரையறையை பொறுத்து நூல்களை வரிசைப்படுத்துக. 13 அடியிலிருந்து 31 அடி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நூல் ஆப்ஷன் 4ல் இருக்கக்கூடிய அகநானூறு. தென் 3 அடியிலிருந்து 6 அடி வரைக்கும் இருக்கக்கூடியது ஐங்குறு நூறு. தென் 9லிருந்து 12 அடி வரைக்கும் இருக்கக்கூடியது நற்றிணை. 4லிருந்து 8 வரைக்கும் இருக்கக்கூடியது குறுந்தொகை. ஸோ 4, 3, 1, 2ன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஃபஸ்ட்டு தான் நமக்கு சரியான பதில். பின் வரும் நூல்களுள் பொருளால் மாறுபட்ட நூல் அப்படிங்கிறது நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறில் புறநானூறு அப்படிங்கிறது பொருளால் மாறுபட்ட நூல். காதல் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்லுரை கேட்பனே ஈதொன்று. இவ்வடிகள் இடம்பெறக்கூடிய நூல் எந்த நூல்? சரியான பதில் ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். தென் ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் என்ன பட்டம்? தலைக்கோளறிவை. தலைக்கோளறிவை. பட்டியல் 1, பட்டியல் 2. ஸோ இது நமக்கு வராது, அதில் கவர் ஆகாது. தென் அறவுரை கோவை என வழங்கப்படக்கூடிய நூலினுடைய பெயர் என்ன? அறவுரை கோவை என வழங்கப்படக்கூடிய நூலினுடைய பெயர் ஆப்ஷன் பி, முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி. தென் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதில் நெய்தலை விட்டாங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை கொடுத்துருக்காங்க. ஸோ குறிஞ்சி அப்படிங்கிறது வெறியாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிஞ்சிங்கிறது வெறியாடல். முல்லை அப்படிங்கிறது காலை தழுவல். முல்லைங்கிறது காலை தழுவல். தென் அதுக்கடுத்து மருதம் அப்படிங்கிறது களை எடுத்தல். பாலை அப்படிங்கிறது சூறையாடல். தென் அடுத்த கேள்வி, தண்டமிழ் ஆசான் என இளங்கோவடிகளால் போற்றப்பட்ட நபர் யார்? தண்டமிழ் ஆசான் என இளங்கோவடிகளால் போற்றப்பட்ட நபர் ஆப்ஷன் பி, சீல்தலை சாத்தனார். சீல்தலை சாத்தனார்.
பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்க என கூறக்கூடிய நூல் எது? ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? ஆப்ஷன் சி கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் எத்தனை பாடலுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலை வாழ்த்தி பாடப்பட்டுள்ளார்? கம்பராமாயணத்தில் எத்தனை பாடலுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளல் வாழ்த்தி பாடப்பட்டுள்ளார்? ஸோ இதுக்கான சரியான பதில் எத்தனை பாட்டு? 1000 பாட்டுக்கு ஒரு முறை. பின் வருவனவற்றுள் சரியானது எது? 10 எனும் நூலில் 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடியுள்ளனர். முதல் 10ம் 8ஆம் 10ம் கிடைக்கவில்லை, முதல் 10ம் 10ஆம் 10ம் கிடைக்கவில்லை. இதில் எது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு 1வது கூற்றும் 3வது கூற்றும் அப்படிங்கிறதான் சரியான பதில். ஸோ இந்த ஆப்ஷன் இது வந்து தவறு. 1, 3 தான் சரி. தென் 10 பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் எது? 10 பாட்டு நூல்களில் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. இது வந்து அகப்பொருள் சார்ந்த நூல்களாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் அடுத்து உத்தரகாண்டம் எனும் பகுதியை இயற்றிய நபர் யார்? உத்தரகாண்டம் எனும் பகுதியை இயற்றிய நபர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். தென் அடுத்த கேள்வி, கூற்று 1 நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம். நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம். கூற்று 2 குண்டலகேசி எனும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி. இதில் எது சரி அப்படின்னு பார்த்தோன்னா 2 கூற்றுமே சரி அப்படிங்கிறதான் சரியான பதில். தென் கூற்று 1 கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்ற புலவர் கடல் செலவு ஒன்றில் இறந்து போனவர். கடற்செலவு ஒன்றில் இறந்து போனவர். கூற்று 2 இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இவர் இயற்றியுள்ளார். இதில் 2மே நமக்கு சரியான கூற்று தான். தென் தமிழரின் வாழ்வியல் கருவூலம் அப்படின்னு கருதக்கூடியது எது? தமிழரின் வாழ்வியல் கருவூலம் என கருதக்கூடியது ஆப்ஷன் ஏ புறநானூறு. தென் தமிழுக்கு கதி என போற்றப்படக்கூடிய 2 நூல்கள் எது? திருக்குறளும் கதி. கம்பராமாயணம் கா தி அப்படின்னு 2ஐயும் சொல்லுவோம். திருக்குறளும் கம்பராமாயணமும். நாலடியாரை தொகுத்தவர் யார்? நாலடியாரை தொகுத்தவர் ஆப்ஷன் சி பதுமனார். திருக்குறளில் அழியா தன்மையை பறைசாற்றக்கூடிய செய்யுள் நூல் அப்படிங்கிறது எது? ஆப்ஷன் சி திருவள்ளுவ மாலை. தென் இதில் இருக்கக்கூடிய கேள்விகளை ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் மொத்தம் ஓவரால் 51 பேஜஸ் இருக்குது. இப்போ நம்ம 20 பேஜஸ் வரைக்கும் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த கேள்விகளிலிருந்து ஏன்னா வீடியோ ஒரு டியூரேஷன் இருக்குல்ல, அதுக்கு மேலே நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இப்போவே தூக்கம் வந்திருக்கோம். சரிங்களா? பேலன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து இன்னொரு பார்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ டு ஆல்.